மோகன், நான் இப்போ எல்எல்பி டிகிரி முடிக்க போகிறேன். நான் முடிச்சோன்னே என்ன பண்ணலாம்னு நினச்சேன், சிவில் ஜட்ஜுக்கு வந்து போய் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்டர் வந்துச்சாமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்களேன். அதை பத்தி இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன் கேட்டு தெரிஞ்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே ஃப்ரெஷ்ஷாக லா முடிச்சுட்டு வர லா கிராஜுவேட்ஸ் வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை, அவங்க அப்ளை பண்ணி எழுத முடியாது. ஏன்னா அப்படி புக்கை படிச்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்க கிட்ட வெறும் புக்கிஷ் நாலேஜ் மட்டும் தான் இருக்கு, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய கேசஸ்க்கு அவங்களால வந்து ஒரு சரியான தீர்ப்பு சொல்ல முடியல. ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் லா கிராஜுவேட் முடிச்சுட்டு வரவங்க ஒரு 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் வந்து கம்பல்சரி பண்ணிட்டு வரணும். அந்த 3 இயர்ஸ்ங்கிறது எப்படி கால்குலேட் ஆகும்னா, அவங்க அந்த கன்சர்ன் ஸ்டேட் பார் கவுன்சில்ல ப்ரொவிஷனல் என்ரோல்மெண்ட் முடிச்சதுல இருந்து அந்த 3 இயர்ஸ்ங்கிறது கால்குலேட் ஆகும். அந்த 3 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு லா கிளர்க்கா ஒரு ஜட்ஜு கிட்ட அவங்க ஒர்க் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அட்வொகேட் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதை ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து என்டாஸ் பண்ணிருக்கணும். அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்றாங்கன்னா அங்க ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் சர்டிபிகேட் வாங்கி அதை வந்து அங்க இருக்க ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து என்டோஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் இருந்தாதான் அவங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத முடியும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. என்னன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இந்த ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களோ அந்தந்த ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தீர்ப்பு எலிஜிபிள் ஆகாது. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஏதாவது நோட்டிபிகேஷன் விட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் இந்த 3 இயர்ஸ் பிராக்டிஸ்ங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? சூப்பர் மோகன். நீங்களும் டிகிரி முடிச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்கீங்க, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல சீனியர் கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமேலு கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.